ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 10வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த சீரிஸ்ல நம்ம ஒரு பேய் கதையை பார்த்திருப்போம். இல்ல ஜாம்பி கதையை பார்த்திருப்போம். இந்த கதைக்கு நம்ம பேர் சொல்லவே இல்ல. அக்காம்ப்ளைஸ் வித் ஸ்டார் காயின். ஸ்டார் காயினோட இருக்கிற ஒரு கூட்டாளி. இந்த டைட்டில் வச்சுட்டு இந்த கதை எப்படி போகும் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்றவங்க கெஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே இது எப்படி போகுது அப்படிங்கறத நான் சொல்றேன். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த பேஸ்மெண்ட்ல தேடிட்டே போய்கிட்டே இருக்கான். உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ரூம் இருக்கும் போல இருக்கு. ஒரு ரூமா ஓபன் பண்ணி உள்ள தேடிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி ஒரு இடத்துல தேடி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஷூஸ் இருக்கு, ஸ்பூன் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது, ஏதோ பவுடர் மாதிரி கீழே எல்லாம் கொட்டி கிடக்குது. அதையெல்லாம் எடுத்து அவன் பாத்துக்கிட்டு இருக்கிறானா. அப்போ அந்த பக்கம் செவத்துல ஏதோ இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் அதை பார்த்துட்டு இருக்கான். நிறைய ஏதோ எழுதி வச்சிருக்கு, என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியல. கூடவே ஒரு சின்ன பொண்ணோட போட்டோவும் அங்க இருக்கு. அந்த பொண்ணை வந்து கண்ணை கட்டின மாதிரி தான் அந்த போட்டோ இருக்கு. அதை பார்த்ததும் இவன் ஒரு மாதிரி ஷாக்ல உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அந்த பொண்ணோட போட்டோவையே பார்த்துக்கிட்டே இருந்தவன் அப்படியே மயங்கி கீழே விழுறான். ஆனா கண்ணெல்லாம் மூடல, கண்ணை திறந்த மாதிரியே தான் மயங்கி கீழே விழுந்திருக்கான். பார்த்தா இவனுக்கு முன்னாடி அந்த போட்டோல இருந்த சின்ன பொண்ணு வந்து நிக்கிறா. என் கூட விளையாட வரியா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சிரிக்கிறா. இதையே அவ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு கண்ணத்துல கை வச்சுட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இவன் கண்ணை திறந்து அப்படியே உறைஞ்சு போன மாதிரி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். இது இவனோட கற்பனையா இல்ல உண்மையிலேயே அந்த பொண்ணு அங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காளா என்னன்றது தெரியல. இங்க கால் சென்டர்ல இருந்து ஹீரோவை கூப்பிட்டு பாக்குறாங்க. இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒருவேளை சிக்னல் கிடைக்கலையோ என்னவோ அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டுடுறாங்க. அந்த சமயத்துலதான் லாஸ்ட் எபிசோட்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பொண்ணு மலையில நனைஞ்சிட்டு போயிட்டு இருந்திருப்பா. ஒரு கார்காரன் வந்து ஹெல்ப் வேணுமான்னு கேட்டிருப்பான். அந்த பொண்ணு அந்த ஆளை போய் கடிச்சிருப்பா இல்லையா. அவங்கிட்ட இருந்து கால் சென்டருக்கு கால் வருது. அவனால எதுவும் பேசவே முடியல. அவன் பாட்டுக்கு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இப்படி இவன் கத்துறத பார்த்ததுமே அங்க ஏதோ பிரச்சனை நடக்குது, அட்டாக் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பார்க்க உடனே அந்த போனோட லொகேஷன் எங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு பேட்ரோல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. கஞ்சோ அந்த கால்ல என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்க ட்ரை பண்றா. அந்த பக்கத்துல இருந்து கடிக்கிற சத்தம் அவளுக்கு நல்லாவே கேக்குது. ஒருவேளை தெருநாய் ஏதாவது கடிக்குமோ அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. இல்லையே, இந்த சத்தத்தை பார்த்தா அனிமல் கடிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜின்னு கிட்ட அந்த ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் செக் பண்ணி பாக்குறான். ஒரு டாக்ஸி டிரைவரை ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்றது நல்லாவே தெரியுது. மேடம், அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் பாருங்க. இப்போ நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த லைவ் வீடியோல ஜாம்பி பொண்ணு அட்டாக் பண்ண கேஸ், அதுல வந்து அந்த ஜாம்பி பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரியே இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணு தான் எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டாலோ, அவதான் கடிக்கிறாளோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளுக்கும் பார்த்தா அப்படிதான் தோணுது. உடனே இந்த கேஸ கோட் 0 கேஸா அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி உடனே போய் அந்த இடத்துல செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் இங்க அந்த மிலிட்டரி கேம்ப்ல அந்த விஜே டேவிட கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் கேமராமேனை கண்டுபிடிக்கவே இல்லை இல்லையா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும் போது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்ம டிடெக்டிவ் ஜூங்கி அந்த கேமராமேனை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அடிப்படல, அந்த பொண்ணு பயங்கரமா கடிச்சு வச்சிருக்கா போல இருக்கு. கொஞ்சம் ஆபத்தான கண்டிஷன்ல தான் இருக்கான். உடனே ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்களை ஏத்தி அனுப்பி விடுறாங்க. இத கூட அந்த விஜே டேவிட் நின்று வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். உடனே கஞ்சோ ஜூங்கி கிட்ட சொல்றா, என்னால இந்த ஹீரோவை ரீச் பண்ணவே முடியல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க, பேஸ்மெண்ட்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் கஞ்சோவோட மொபைலுக்கு மெசேஜ் வருது. எடுத்து பாக்குறான். ஜின்னோட வீட்டுல அட்டாக் நடந்தப்ப அந்த மாஸ்க் மேன் வச்சுட்டு போன போட்டோ அப்போ அது அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அது தெளிவா ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோவை அந்த மாஸ்க் மேன் கங்ஜோக்கு அனுப்பி வச்சிருக்கான். ரெஸ்ட்ரிக்டட் நம்பர் அப்படின்ற மாதிரி தான் அது வந்திருக்கு. யாரு என்னன்றது கங்ஜோக்குமே தெரியல. கூடவே ஒரு மெசேஜும் வந்திருக்கு. அந்த கொலைய நானும் ஹீரோவும் சேர்ந்து தான் பண்ணோம். ஆனா அவங்கிட்ட கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லுவான். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனா அவன் மறந்துட்டான். அந்த சமயத்துல என் கையில கேமரா இருந்துச்சுங்கிறத அப்படின்ற மாதிரி சொல்றான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹீரோவோட பார்ட்னரை கப்பல்ல வச்சு இவங்க கொலை பண்ணப்ப ஒரு வெள்ளை கலர் ரெயின் கோட் போட்டவன் தான் கொலை பண்ணுவான். இந்த கருப்பு கலர் ரெயின் கோட் போட்டிருந்த இந்த மாஸ்க் மேன் கையில கேமரா வச்சுக்கிட்டு அங்க நடக்கிறதையெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா. அதை தான் இவன் இப்ப மென்ஷன் பண்றான் போல இருக்கு. அந்த மெசேஜை பார்த்ததுமே கஞ்சோ ஒரு மாதிரி பேனிக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கா. இது உண்மையா என்னன்ற மாதிரி அவ பயத்துல நின்னுட்டு இருக்கா. அதே சமயம் இங்க பேஸ்மெண்ட்ல மயங்கி விழுந்த ஹீரோவை கண்டுபிடிச்சு அவனை தட்டி எழுப்பி, என்ன சார் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, சார் இங்க இருந்து ஜோம்பி பொண்ணு தப்பிச்சு போயிட்டா, அவ வெளியே ஒரு டாக்ஸி டிரைவர் அட்டாக் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி உடனே இவங்க அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கிற இடத்துக்கும் போய் பாக்குறாங்க. அந்த டாக்ஸி டிரைவருக்கு கொஞ்சம் ஹெவியாவே இன்ஜூரியா இருக்கு. உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த பேஸ்மெண்ட்ல ஏதோ பவுடர் மாதிரி இருந்தது, ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அதை கிம் கிட்டையும் ஜூங்கி கிட்டையும் காமிச்சு இது என்னவா இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஒருவேளை இது பாத் சால்ட்டா இருக்குமோ இல்ல ஏதாவது ட்ரக்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் யூகத்துல தான் சொல்றாங்க. கன்ஃபார்மா அவங்களுக்குமே தெரியல. அந்த பேட்ரோல் போலீஸ் ஒருத்தர் கதை சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த பில்டிங்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க, இங்க நிறைய பசங்க வருவாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க எதுவும் ட்ரக் எடுத்துக்கிறத பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா, சார் அவங்க தண்ணி அடிக்கிறத பார்த்தேன், ஆனா ட்ரக்ஸ் எடுத்த மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல சார் அப்படின்ற மாதிரி அந்த பேட்ரோல் போலீஸும் சொல்லிடுறாரு. உடனே இவன் கங்ஜோக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர்ல பாத் சால்ட் மாதிரி ஒரு பவுடர் ஒண்ணு எங்களுக்கு அந்த இடத்துல இருந்து கிடைச்சது, இது என்ன ஏதுன்னு கண்டுபிடி. அப்புறம் அந்த இடத்துல நமக்கு ஒரு ஐடி கார்டு கிடைச்சது இல்லையா, ஜோஹியன் அப்படின்ற இறந்து போன ஒரு பொண்ணோட ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டு ஃபேக். எவனோ ஒருத்தன் செத்து போன பொண்ணோட பேர்ல ஃபேக்கான ஐடி கார்டை உருவாக்கி அந்த இடத்துல போட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ண பார்த்திருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் ஹீரோ இன்ஃபார்ம் பண்றான். உடனே பார்க் பிங்க் கலர்ல இருக்கிற பாத் சால்ட் மாதிரி இருக்கிற ட்ரக் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா.
பிங்க் சால்ட் அப்படின்ற பேர்ல ஒரு ட்ரக் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கிறா. நாம சமையலுக்கு யூஸ் பண்ற பிங்க் சால்ட் எல்லாம் இல்ல, இது வேற பிங்க் சால்ட். மேடம், இந்த மாதிரி பிங்க் சால்ட்ன்ற பேர்ல ஒரு ட்ரக் இருக்கு. இந்த ட்ரக் எடுத்துக்கிறவங்களுக்கு ஹாலுசினேஷன் வரும். நார்மலா இந்த கொக்கைனை எடுத்துக்கிறவங்களுக்கு ஹாலுசினேஷன் வரும் இல்லையா, அத மாதிரி 10 மடங்கு ஸ்ட்ராங்கான ஹாலுசினேஷன் வரும். இத ஜாம்பி ட்ரக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ட்ரக் எடுத்துக்கிறவங்க ரொம்ப வயலண்டா மாறிடுவாங்க. பாக்குற மக்கள் எல்லாத்தையுமே ஹெவியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை அமெரிக்கால நிறைய நடந்திருக்கு. கொரியாவில போன மாசம் கூட இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க் கண்டுபிடிச்சு சொல்றான். அதே சமயம் ஜின் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இப்ப டாக்ஸி டிரைவர் அந்த ஜாம்பி பொண்ணை அட்டாக் பண்ணிட்டு போனா இல்லையா, அவ போன இடத்துல ஒரு ரோடு பிரியுது. அந்த ரோடு வழியா போனா ஒரு பீச்சும் ஒரு சின்ன டவுனும் இருக்கு. அந்த டவுன்ல நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பீச்சுக்கு வெக்கேஷனுக்கு வர நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அந்த பொண்ணு மட்டும் அங்க போனானா நிறைய பேர்த்த அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவன் கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க. இந்த ட்ரக் வந்து ஒரு ஜாம்பி ட்ரக் அப்படின்ற விஷயத்தையும், அந்த பொண்ணு இந்த பீச்சுக்கோ இல்ல அந்த டவுனுக்கோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டவுனுக்கு மட்டும் அந்த பொண்ணு போயிட்டானா பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டவுன்ல இப்ப ஃபெஸ்டிவல் டைம் போயிட்டு இருக்கு, அங்க பண்டிகை நடந்துட்டு இருக்கு, நிறைய மக்கள் ஒண்ணு கூடி இருப்பாங்க. அதனால சீக்கிரமா அந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற விஷயத்த கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றா. இதையெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் கிம்மும் ஜூங்கியும் பெருமூச்சே விடுறாங்க. அப்பாடா, அப்ப இது வெறும் ஜாம்பி ட்ரக் மட்டும் தானா? நான் கூட நிஜமாலும் ஜாம்பின்னு நினைச்சு பயந்துட்டேன். மூவிஸ்ல எல்லாம் ஜாம்பி படம் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிஜத்துல நம்ம ஊர்ல நிறைய ஜாம்பிஸ் வரப்போறவங்களும் நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேளை இது வெறும் ஜாம்பி ட்ரக் தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஜே டேவிட் ஒருத்தனை புடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அவனுக்குமே கடி பட்டிருக்கு. ஆம்புலன்ஸ்ல ஏறி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க போடான்னு சொல்லிட்டான். அதை கேட்காம இவன் அங்க நின்னு போன்ல லைவ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போறானா, அவன் அங்க வியூவர்ஸ் கிட்ட ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் ஏதோ க்ளூஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க என்ன கூப்பிடுறாங்க, இருங்க நான் உங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனை கொண்டு வந்து ஹீரோ முன்னாடி நீட்டி, சார் சொல்லுங்க என்ன க்ளூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்கறானா. இவன் டக்குன்னு போனை பிடிங்கி அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ட்ட கொடுத்து, இவன் எடுத்த எல்லா வீடியோவையும் எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு அனுப்பி வச்சுட்டு வெறும் போனை மட்டும் இவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை பிடிங்கி கொடுத்து அனுப்பிடுறான். சார், நீங்க பண்றது அராஜகம். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் எல்லாருக்கும் சொல்லிடுவேன், போலீஸ் விசாரணைன்ற பேர்ல அராஜகம் பண்றாங்கன்னு. என் போனை கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அது சரி, இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேஹியோன் அப்படின்ற ஃபேக்கான ஐடி கார்டு எடுத்தாங்க இல்லையா, அந்த ஐடி கார்டு எடுத்து காமிச்சு கேக்குறாங்க. இல்ல சார், எனக்கு தெரியாது. ஒரு ஜாம்பியை நான் எதுக்காக தெரிஞ்சு வச்சிருக்கணும், எனக்கு எப்படி தெரியும் ஒரு ஜாம்பியை போய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, இது என்னன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் சால்ட் எடுத்து காமிக்கிறானா. இது என்ன, எனக்கு தெரியாது, இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோக்கு என்னமோ அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. சந்தேகமா பாக்குறானா. என்ன சார் அப்படி பாக்குறீங்க, சந்தேகப்படுறீங்களா? நான் விக்டிம் சார், என் மேல சந்தேகம் எல்லாம் படாதீங்க, என் போனை முதல்ல திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனையும் அவன் கிட்ட கொடுத்துட்டு, போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிடாத, நாங்க எப்ப வேணாலும் சாட்சி சொல்றதுக்காக உனக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுத்து அனுப்பி வச்சிடுறான். அவன் கார்ல போகும்போது கூட திருப்பி போன்ல வீடியோ எடுத்துட்டே தான் போயிட்டு இருக்கான். அவன் கார்ல இவனோட பேரு லோகோ எல்லாம் போட்டிருக்கு, டேவிட்ஸ் எக்ஸ்ஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு லோகோ போட்டிருக்கு. இவன் ஒரு மாதிரி சந்தேகமா அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க கங்ஜோ தனக்கு தானே சமாதானம் சொல்லிட்டு இருக்கா. இல்ல கங்ஜோ, அந்த மாஸ்க் மேன் சொன்ன எதையும் நீ நம்பாத, அவன் வேணும்னே உன்னை ட்விஸ்ட் பண்ணி விட பாக்குறான். அவன் அனுப்பின போட்டோ மெசேஜஸ் எல்லாமே உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, அவன் சொன்னதை நம்பாத, நீ வேலையில போக்கஸ் பண்ண அப்படின்னு அவளே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த எமர்ஜென்சி ஹெல்ப் லைன்ல 3 பேர் மட்டும்தான் கோல்டன் டைம் டீம் சேர்ந்தவங்க. நம்ம கங்ஜோ, பார்க், அப்புறம் ஜின், இவங்க 3 பேர் மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் நார்மலா ஹெல்ப் லைனுக்கு வர கால்ஸ் ரிசீவ் பண்றவங்க. அதுல ஏதாவது கோட் 0 கேஸ் வந்தா மட்டும்தான் இங்க கோல்டன் டைம் டீமுக்கு வரும். அவங்க அதை சால்வ் பண்ணுவாங்க. மத்த நார்மல் கால்ஸ் எல்லாம் அவங்களே அவங்க டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி மத்த ஆபீசர்ஸ்க்கு வர கால்ஸ் அவங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆபீசருக்கு ஏதோ பிராங்க் கால் வந்திருக்கும் போல இருக்கு. அதை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ கால் பண்றாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, வெறும் மூச்சு விடுற சத்தம் மட்டும் தான் கேக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. இத பார்க் கவனிச்சுட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறா. யாரோ அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, மூச்சு வாங்குற சத்தம் மட்டும் கேக்குது. ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்க போல இருக்கு, லொகேஷனை மட்டும் தான் ட்ராக் பண்ண முடியும், அது யாரு என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் இவளுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கா. உடனே இதை கங்ஜோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. கங்ஜோ இவங்க அந்த காலை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களே, அதை வாங்கி போட்டு பாக்குறாளா. அதுல வந்து மூச்சு வாங்குற சத்தம் மட்டும் தான் கேக்குது. இந்த மூச்சு வாங்குற சத்தம் எப்படி இருக்குன்னா, அந்த டேவிடோட ஜாம்பி வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோல கடைசியில யாரோ ஹெவியா மூச்சு வாங்குற சத்தம் கங்ஜோ கேட்டிருப்பா இல்லையா, அதுவும் இதுவும் ஒரே மாதிரியே இருக்கு. ஒருவேளை இது அந்த ஜாம்பி பொண்ணா இருக்குமோ, அவ கையில தான் ஸ்மார்ட் வாட்ச் கட்டி இருந்து அவளுக்கே தெரியாம எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணிருப்பாளோ அப்படின்னு தான் கங்ஜோ யோசிக்கிறா. அப்போ பின்னாடி நிறைய வண்டி போற சத்தம் எல்லாம் கேக்குது. ஒருவேளை இந்த பொண்ணு ஹைவேல நடந்து போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணோட லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த டாக்ஸி டிரைவரை இப்ப அட்டாக் பண்ணாலையா, அங்க இருந்து இவ ஏதோ ஒரு பீச் கோயில ஒரு டவுனுக்கோ போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அங்க போற அந்த ஹைவேல தான் ஒரு இடத்துல அந்த பொண்ணோட லொகேஷன் காமிக்குது. அந்த பொண்ணோட டீடைல நம்மளால நம்பரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதனால ஸ்மார்ட் வாட்ச் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற லிஸ்டடு, அதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாம்பி பொண்ணோட ஐடென்டிட்டியோட யாரோட மேட்ச் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணு அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. கரெக்டா அந்த டைம்ல அதே ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து மறுபடியும் கால் வருது. கங்ஜோ தான் இந்த தடவை அட்டென்ட் பண்றா. இப்பவும் அந்த பொண்ணு பேசவே இல்ல, வெறும் மூச்சு வாங்குற சத்தம் மட்டும் தான் கேக்குது. இங்க பாருமா, உனக்கு ட்ரக்ஸ் கொடுத்திருக்க
இருக்காங்க, நீ ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கன்னு எனக்கு தெரியுது, நீ இருக்க இடத்துக்கு எங்களோட ஆபீசர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, உன்னை ரெஸ்கியூ பண்ணுவாங்க, நீ எந்த தப்பும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி இங்க கங்ஜோ பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அவகிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. அவ நடு ரோட்ல நின்னுட்டு இருப்பா போல இருக்கு. யாரோ காரன் வந்து காரை வேகமா நிறுத்திட்டு, ஏமா சாவணும்னா என் கார்ல தான் வந்து விழுவியா, எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் சாவுமா, அப்படி ஓரமா போமா அப்படி பிடிச்சி திட்டி விட்டுட்டு போறான். இந்த பொண்ணு அவளோட கண்ட்ரோல்ல சுத்தமா இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. அப்ப அவ நடந்து போய்கிட்டு இருக்காளா, அவ காலடி சத்தத்தை கவனிக்கும் போது ஏதோ ஒரு க்ளோஸான ஏரியாக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை இது டனலா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஜின் கிட்ட கேக்குறா, இவ போயிட்டு இருக்க அந்த ஹைவேல ஏதாவது டனல் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றா. இவனும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா மேடம், அந்த பீச்சுக்கு போற ரூட்ல டனல் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றா. அதுக்குள்ளேயே இங்க பார்க்குமே ஸ்மார்ட் வாட்ச் யூசர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு யாரு என்னங்கிற டீடைலையும் கண்டுபிடிச்சிடுறா. மேடம், இந்த பொண்ணோட பேரு ஹவா, இவளுக்கு வயசு 20 ஆகுது, இவ காணாம போயிட்டான்னு சொல்லி அவங்க வீட்டுல மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணோட ரெக்கார்ட்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்ல அப்படின்ற விஷயத்தையும் சொல்றா. உடனே இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ட்ரக்கே எடுத்துக்காத ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமே இவ்ளோ ஹெவியான இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரக் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப யாரோ இந்த பொண்ணுக்கு வலுக்கட்டாயமா இந்த ட்ரக் செலுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க அந்த டேவிட தேடிட்டு அந்த மிலிட்டரி கேம்போட பேஸ்மெண்ட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா, அப்ப கங்ஜோ கூட சொல்லியிருப்பா இல்லையா, எனக்கு பாத்ரூம்ல தண்ணி ஓடுற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அந்த பாத்ரூம்ல போய் பார்க்கும்போது ஒரு மூலையில அந்த டேவிட் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பான். அவன் உட்கார்ந்து இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு ஃபிளஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்த மாதிரி தெரியவே இல்ல. அப்ப மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால டிரைனேஜ்ல மழை தண்ணி ஓடுற சத்தம் தான் கேக்குதுன்னு நினைச்சு ஹீரோ அப்பா அதை சாதாரணமா விட்டுருந்திருப்பான். இப்ப அதை யோசிக்கும் போதுதான் அது ஏதோ சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனுங்க ஒரு வீடியோ எடுத்தாங்க இல்லையா, ஜாம்பியை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போய் இந்த ஜாம்பி அட்டாக் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோலயுமே இந்த டேவிட் தான் பயந்த மாதிரி காமிச்சிருப்பாங்களே தவிர வீடியோ எடுத்துட்டு இருந்தா அந்த கேமராமேன் பயந்த மாதிரியே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை இது எல்லாமே ஃபேப்ரிகேட் பண்ணதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோ கிட்ட சொல்றான். எனக்கு என்னமோ அந்த டேவிட் தான் வேணும்னே இந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து வழுக்கட்டாயமா இந்த ஜாம்பி ட்ரக் அவளுக்கு இன்ஜெக்ட் பண்ணி இவனுங்க வீடியோ வைரல் ஆகணும்ன்றதுக்காக ஒரிஜினலா ஒரு பொண்ணை ஜாம்பியா காட்டணும்னு இவனுங்க தான் ஏதோ வேலையை பார்த்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இந்த டேவிட் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, அவன் மேல ஒரு கண்ணு வைங்க அப்படின்ற விஷயத்த சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த டேவிடோட போன் லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றா. இங்க பார்க்கும் ஜின்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹவான்ற பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்க் சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு ஜின் இருந்துட்டு அவ அந்த டேவிட பழிவாங்க தான் போயிருக்கணும், ஏன்னா இந்த ஜாம்பி ட்ரக் எடுத்துட்டா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அவளால ஈஸியா அந்த டேவிட் அட்டாக் பண்ணி கொலை பண்ண முடியும், அதனால அவ டேவிட் அட்டாக் பண்ண தான் போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதிகமா படம் பார்க்காதடான்னு சொன்ன கேக்குறியா அப்படின்ற மாதிரி பார்க் திட்டுறா. அட சொன்னா நம்புமா, நம்ம மூளை நமக்கு நடந்த மோசமான நினைவுகளை எப்பவும் மறக்கவே மறக்காது, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். என்னதான் அந்த பொண்ணு இப்ப கண்ட்ரோல்ல இல்லன்னாலும் கண்டிப்பா அவளுக்கு நடந்த அந்த மோசமான விஷயம் ஞாபகம் இருக்கும். அதை வச்சு அவ டேவிட் தான் பழிவாங்க போவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்கு. இந்த டேவிடும் அந்த கேமராமேனும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அந்த கேமராமேன்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கான். டே எதுவும் தப்பா போயிடாது இல்ல, அந்த மூஞ்சில தழும்பு வச்ச ஒரு டிடெக்டிவ் இருந்தான் இல்லையா, அந்த ஆளுக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அவனோட பார்வையே அப்படிதான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் பயந்து போய் சொல்லிட்டு இருக்கான். எதுவும் தப்பா போகாது, அவங்க அந்த பொண்ணையே கண்டுபிடிச்சாலும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, நீ ஏன் வாயை திறந்து எதையும் உளறி வச்சிடாத, யாரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, நம்ம இப்ப ஏதாவது ஒரு புது ஸ்டோரியை உருவாக்கி ஆகணும், ஏன்னா ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு பணம் சம்பாதிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே கேமரா ஆன் பண்ணி லைவ் வீடியோல இப்ப இவங்க பண்ணிட்டு வந்த சாகசத்தை பத்தி இவங்க பெருசா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட வியூவர்ஸும் அதை நம்புறாங்க. இவங்க பெரிய சாகசம் பண்ணிட்டு வந்த மாதிரியும் ரொம்ப தைரியசாலிகள் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறதுனால இவங்களுக்கு பாவம் பார்த்தும் நிறைய ஸ்டார் காயின்ஸ் இவங்களுக்கு அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சம சந்தோஷத்துல இருக்காங்க, நம்ம நிறைய சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு ஃபேமஸான யூடியூப் vlogger கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. இவன் எதுக்குடா இப்ப கால் பண்றான், இதுக்கு முன்னாடி நம்ம அவங்க கூட கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப அவன் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னான். இப்ப எதுக்கு அவனா கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால் அட்டன் பண்ணா அவன் எங்கேயும் மீட் பண்ணணும்னு சொல்லி வர சொல்லியிருப்பான் போல இருக்கு. அவனா வந்து வலையில மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு அவனை மீட் பண்றதுக்காக இந்த டேவிட் கிளம்பி போறான். இங்கே அந்த ஜாம்பி பொண்ணு இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டா போல இருக்கு. எல்லாரும் அந்த பொண்ணை வினோதமா பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா உடம்பு பூரா ரத்தத்தோட பேய் மாதிரி ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க, நிறைய பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. கிட்ட வரவங்க எல்லாம் பிடிச்சி அந்த பொண்ணு கடிச்சு வச்சிடுறான். இங்க அந்த டேவிட் அந்த vlogger பாக்குறதுக்காக ஒரு பாருக்கு தான் வரான். அவன் நிறைய அவனுடைய கூட்டத்தெல்லாம் கூட்டி வச்சுட்டு தான் உட்கார்ந்துருக்கான். ஆரம்பத்துல இவனோட வீடியோ பயங்கரமா ஹிட் ஆனதை சொல்லி அவன் பாராட்டிட்டு தான் இருக்கான். ஆனா அந்த பாராட்டுமே பொறாமையில பாராட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு. அது சரி, நீ எடுத்த இந்த வீடியோ கொஞ்சம் கூட பாக்குறதுக்கு ஒரிஜினலா தெரியவே இல்லையடா, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்க மாட்ட, கொஞ்சமாவது ஒரிஜினலா இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி அந்த vlogger சொல்றானா. அதுல ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் முட்டிக்கிது, வாக்குவாதம் போகுது. அப்ப வேற கரெக்டா அந்த சமயத்துல இவனுக்கு ஒரு பெரிய நியூஸ் சேனல்ல இருந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு போன் பண்ணி கேக்குறாங்களா. அதனால இவன் அதை சொல்லி இவன் கொஞ்சம் சீன் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பாத்ரூம்ல போய் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட போன்ல பேசிட்டு, இப்ப நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய லெவலுக்கு நான் போக போறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு மாத்திரையெல்லாம் வேற எடுத்து போட்டுக்கிறான்.
டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட கடி வாங்கின ஒருத்தன் கையில கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்கிட்ட போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பொண்ணு கடிச்சிட்டு போயிட்டா சார் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்ற மாதிரி கேட்டா அவன் அந்த பக்கம் இருக்கிற ஒரு சூசி ரெஸ்டாரண்ட் பக்கம் போனா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் அந்த பொண்ணை தேடிட்டு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க போன ஒரு கப்பல் இந்த பொண்ணை பார்த்துட்டு இவ ஏதோ ஹாலிவுட் மூவி எடுக்கிறாங்க போல இருக்கு, இது ஹாலிவுட் ஸ்டார் போல இருக்குன்ட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவங்களையுமே பிடிச்சி கடிச்சு வச்சிடுறான். அப்ப கங்ஜோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்றான். இப்போ நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பார் ஒண்ணு இருக்கு. அந்த பாரோட ஓனர் கங்சோல் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான விளாகர் தான். முன்னாடி அவன் ஒரு ஐடல் குரூப்போட லீடரா இருந்தான். இந்த ஹவான்ற பொண்ணு அந்த கங்சோலோட மிகப்பெரிய ஃபேனு. அடிக்கடி அவன் அவனோட பாருக்கு வந்திருக்கா. அவ அங்க பார்ட் டைம் ஒர்க்கரா வேலையுமே பார்த்திருக்கா. இந்த டேவிடுங்கிறவனும் அவன் இருந்த அதே ஐடல் குரூப்ல ஒரு மெம்பரா தான் இருந்திருக்கான். ஆனா அவனை பாதியில அடிச்சு விரட்டி விட்டுட்டாங்க. அந்த பார்ல தான் இந்த டேவிட் அந்த ஹவான்ற பொண்ணை மீட் பண்ணிருக்கணும். அங்கதான் அவன் அந்த பொண்ணை டார்கெட் பண்ணிருக்கணும். இப்போ அந்த டேவிடுமே அங்கதான் இருக்கான். இந்த பொண்ணுமே இந்த பார்க்கு பக்கத்துல தான் இருக்கா அப்படின்ற விஷயத்த கங்ஜோ கண்டுபிடிச்சு சொல்றான். அப்ப ஹீரோ வந்து ஏதோ ஒரு சிண்ட்ரோம் பேரை சொல்லி இத பத்தி எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அதோட பேர் எனக்கு வாயில வரல. அதே சமயம் இந்த டேவிட் ஒரு பாத்ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ மாத்திரை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் இல்லையா, அவனுக்கு என்னமோ பண்ணுது. அவன் எடுத்துக்கிட்டது ட்ரக் போல இருக்கு. ட்ரக் எடுத்துக்கிட்டவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் அவனுமே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரூமுக்கு வெளியில யாரோ மூச்சு வாங்குற சத்தம் கேக்குது. மெதுவா கதவு திறந்துட்டு வெளியில பாக்குறான். அந்த ஜாம்பி பொண்ணு அந்த பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அவன் பயந்து போய் உள்ள போய் உட்காந்துட்டு இந்த கேமராமேனுக்கு தான் கால் பண்ணி சொல்றான். டே அந்த பொண்ணு இங்க வந்துட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு உன் முகம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் உன்னை தேடிக்கு தான் வந்திருக்கா, உன்னை பழி வாங்குறதுக்கு தாண்டா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இவனுங்க இந்த லைவ் வீடியோ ஷூட் பண்ணானுங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு மாடலா நடிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த ட்ரக் அவளுக்கே தெரியாம இன்ஜெக்ட் பண்ணிருக்கானுங்க. அந்த ட்ரக் ஏத்துனதுமே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா போல இருக்கு. அதுக்கப்புறம் இவளுக்கு ஜாம்பி மாதிரி இவனுங்களே மேக்கப் போட்டிருக்கானுங்க. முகத்துல அங்கங்க ரத்தம் இருக்கிற மாதிரியும் வாயு பல்லு எல்லாம் ரத்தமா இருக்கிற மாதிரியும் இவனுங்க மேக்கப் போட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த கேமராமேன் சொல்றான், டே இந்த ட்ரக்கோட சைடு எஃபெக்ட் ரொம்ப மோசமா இருக்கும்ன்ற மாதிரி நான் நெட்ல பார்த்தேன்டா, இதெல்லாம் வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பாரு, நம்ம ஏற்கனவே பண்ண வீடியோவுல இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த மாடல்ஸ் எல்லாமே அவங்க நடிப்பு ரொம்ப மோசமா இருந்ததுனால அது ஃபேக்குன்றத நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வீடியோலயுமே இந்த பொண்ணு மோசமா நடிச்சு நம்மள காட்டி கொடுத்துட்டா என்ன பண்றது, ரியலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரக் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஃபேமஸ் ஆகணும்னா இதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த டேவிட் மனசாட்சியே இல்லாம சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு திடீர்னு எந்திரிச்சு ஜாம்பி மாதிரி கத்திக்கிட்டே இவன் கழுத்தை வந்து புடிச்சிருந்திருப்பா. ஒரு செகண்ட் தான் அந்த மாதிரி பண்ணிருப்பா. டக்குன்னு திரும்ப அவ மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. அந்த ஒரு செகண்ட் அவ உன் மகத்தை பாத்துட்டா, அதனாலதான் அவ உன்னை பழி வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வேற பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். இல்ல நான் அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்தவன் ஒரு நிமிஷம் அவன் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த பாத்ரூம்ல இருந்து கதவை திறந்துட்டு குடு குடு குடுன்னு அவன் எங்கேயோ ஓடுறான். அவனோட வீடுமே அந்த பில்டிங்ல தான் இருக்கு போல இருக்கு. அந்த பில்டிங்கா இல்ல பக்கத்து பில்டிங்கான்னு தெரியல. வேக வேகமா ஓடி போய் அவனோட வீட்டுல டோர்ல பாஸ்வேர்டு வேகமா போட்டுட்டு இருக்கானா. அந்த இடத்தோட ஹால்வேல கடைசியில இந்த ஜாம்பி பொண்ணு மட்டும் தனியா நின்னுட்டு இவனையே பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த ஜாம்பி வந்துட்டான்னு பயந்து போய் அவசர அவசரமா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் லாக் பண்ணிக்கிறான். உள்ள இருந்துட்டு அவன் புலம்புன்னு புலம்புறான். ஆனா திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. இல்ல நம்ம இதையும் கண்டென்ட்டா யூஸ் பண்ணணும், இதையும் நம்ம வீடியோவா எடுத்து போட்டோம்னா நமக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து ஆன் பண்ணி இவன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஜாம்பி என்ன அட்டாக் பண்ண வந்திருக்கு, உண்மையிலேயே அது ஜாம்பி கிடையாது, அது ஒரு ஜாம்பி ட்ரக். அந்த பொண்ணு ட்ரக் எடுத்திருக்கா, அதனாலதான் இப்படி ஜாம்பி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றான். அடடா, நம்ம டேவிட் எவ்வளவு புத்திசாலி, எல்லா விஷயத்திலயும் அவன் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாராட்டி தள்ளுறாங்க. அந்த ஜாம்பியை நீ அட்டாக் பண்ணினா உனக்கு 200 காயின்ஸ் தரும், அதை கொன்னிட்டீங்கன்னா நீ உனக்கு 10,000 காயின்ஸ் தரும், எங்களுக்கு முதல்ல அந்த ஜாம்பியோட முகத்தை காமி அப்படின்ற மாதிரிலாம் ஆளுக்கு அவனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க கங்ஜோவுக்கு திரும்ப திரும்ப அந்த ஜாம்பி வீடியோல அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஹெவியா மூச்சு வாங்கியிருப்பா இல்லையா, அதே தான் ஞாபகம் வருது. இல்ல அந்த பொண்ணு மூச்சு வாங்கினதுல ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அவ ஏதோ சொல்ல ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி யோசிச்சவ உடனே ஜின்னு கிட்ட அந்த பாருக்கு தான் அந்த பொண்ணு அடிக்கடி வரா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாரோட ரீசன்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க அந்த டேவிட் என்ன பண்றான், கேமராவை எடுத்துக்கிட்டு கையில அந்த ஜாம்பி அட்டாக் பண்றதுக்கான அவனோட ஆயுதத்தையும் எடுத்துக்கிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு டக்குன்னு வெளியில வந்துடுறான். அந்த ஜாம்பி முன்னாடியே கேமரா வச்சுட்டு என்கிட்ட வராத நான் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே பின்னாடியே கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணை நான் ரூஃப் டாப்க்கு கூட்டு போறேன், அங்க போய் அவளை அட்டாக் பண்ணி அங்க இருந்து கீழே தள்ளி விட போறேன் அப்படின்ற மாதிரி கேமராவில பேசிக்கிட்டே போறான். ஆனா அவன் கேமராவில ஜாம்பிய காட்டல, இவன் இந்த பக்கம் அவனோட முகம் தெரிகிற மாதிரி தான் வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவனோட நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் அவன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே லைவ்ல தான் நடந்துட்டு இருக்கா. ஜின் அதை பார்த்துட்டு கங்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்றான். அவன் அதுல அவனோட வீட்டுல இருக்கிற மாதிரியும் அவன் வீட்டோட மொட்டை மாடிக்கு அந்த ஜாம்பியை கூட்டிட்டு போய் அங்க இருந்து கீழே தள்ளிவிட போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே அங்க போய்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே இவ ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அது மட்டும் இல்லாம நீங்க என்கிட்ட ஒரு சிண்ட்ரோமை பத்தி விசாரிக்க சொன்ன இல்லையா, ஆக்சுவலா அந்த டேவிட்க்கு அந்த சிண்ட்ரோம் இருக்கு, சின்ன வயசுல இருந்து இருக்கு. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய அட்டென்ஷனை எதிர்பார்ப்பாங்க. அட்டென்ஷன் கிடைக்காதப்ப அவங்களுக்கு அது ஒரு மென்டல் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடும். அந்த அட்டென்ஷனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மனநிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க. இதே மாதிரிதான் அவன் அந்த ஐடல் குரூப்ல இருந்தப்பவும் நடந்துச்சு. இவன்
இவன் அந்த ஐடல் குரூப்ல இருந்தப்ப எல்லாரோட அட்டென்ஷனும் அந்த கேங்ல இருந்த மத்த எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, இவனுக்கு மட்டும் கிடைக்கவே இல்ல. அதனாலயே அவன் இந்த மாதிரி மென்டல் ப்ராப்ளம் அவனுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும் போதுதான் அவன் இந்த யூடியூப் ஷோவை ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பத்துல அது பெருசா போகல. திடீர்னு ஒரு நாள் இந்த எக்ஸ் ஃபைல் அப்படின்ற ஷோவை ஆரம்பிச்சப்ப அது பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. மக்கள் கிட்ட இருந்து அவனுக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்றப்ப அது அவனை ட்ரிகர் பண்ணிருக்கு. அதனாலயே அவன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் 14 வயசுல இருந்து ஏதோ ஒரு ட்ரக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால கூட அவனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். இங்க அதே சமயம் அந்த டேவிடுங்கிறவன் அந்த ஜாம்பியை மொட்டை மாடிக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன், அந்த ஜாம்பி என்ன கடிச்சிருச்சு, என்ன அட்டாக் பண்ணிடுச்சு, நான் அந்த ஜாம்பியை அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஆனா முன்னாடி அந்த பொண்ணே இல்ல, இவன் வெறும் காத்துலதான் அந்த ஜாம்பி அடிக்கிறேன்ற மாதிரி காமிச்சுட்டு இருக்கான். லைவ்லயுமே எதிர்த்தாப்புல இருக்கிறது என்னன்றது காமிக்கவே இல்லை, இவனோட மூஞ்சியவே தான் காமிச்சு அவன் லைவ் போட்டுட்டு இருக்கான். அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ்ஸ் டீம் வந்துடுறாங்க. டிடெக்டிவ்ஸ் வந்துட்டீங்களா, அந்த ஜாம்பி அங்க அடிச்சு போட்டுட்டேன் பாருங்க, அவளை தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் அங்க யாரும் இல்ல பாருடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரா. என்ன சொல்றீங்க, அந்த ஜாம்பியை அடிச்சு போட்டிருக்கேன் இங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, இங்க ஜாம்பின்னு யாருமே இல்ல, அது எல்லாமே உன்னோட இல்யூஷன். அந்த பொண்ணை நாங்க பார்லயே அரெஸ்ட் பண்ணிட்டோம், அந்த பொண்ணு இங்க வரவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு இங்க வரவே இல்ல, அவ பாருக்கு தான் போயிருக்கா. அந்த பார்ல போய் இவங்க அந்த பொண்ணை மடக்கி புடிச்சிருக்காங்க. அப்பவுமே இவங்களால அந்த பொண்ணு கிட்ட போகவே முடியல, அவ கொஞ்சம் அக்ரெசிவாவே நடந்துட்டு இருந்திருக்கா. எப்படியாவது அந்த பொண்ணை அட்டாக் பண்ணியாவது புடிச்சிடலாம் இவங்க ட்ரை பண்ணும்போது தான் கஞ்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு இவங்களை ஸ்டாப் பண்றா. இல்ல ஸ்டாப் பண்ணுங்க, அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்றா. ஆக்சுவலா அவளுக்கு ட்ரக் கொடுத்ததுனால அவளுடைய உதடும் நாக்கும் பேரலைஸ் ஆயிருச்சு, அதனால அவளால பேச முடியல. அவ மூச்சு காத்து மூலியமா அவ பேச ட்ரை பண்றா. அதாவது ஹஸ்கி வாய்ஸே நாக்க அசைக்காம ஹஸ்கி வாய்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த பொண்ணு பேச ட்ரை பண்றா போல இருக்கு. அவ என்ன பேச ட்ரை பண்றா அப்படிங்கறத கஞ்சோ கண்டுபிடிச்சிட்டா. ஆண்டி எனக்கு பயமா இருக்கு, என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. இவங்க முன்னாடி அந்த பாரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணாங்க இல்லையா, அதுல இருந்து இவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல ஏதோ சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து இந்த பார்ல பார்ட் டைம் ஒர்க்கரா வேலை பார்த்திருக்கா போல இருக்கு. இவ எதுக்கு இந்த பாருக்கு வந்திருக்கானா, இவ அந்த பிளாகர் கன்சோலோட மிகப்பெரிய தீவிரமான ஃபேன் போல இருக்கு. இந்த பார்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. இவனோட தீவிரமான ஃபேனு தெரிஞ்சேதான் இந்த டேவிடும் அவனோட கேமராமேனை இந்த பொண்ணை டார்கெட் பண்ணிருக்கானுங்க. அடிக்கடி வந்து இந்த பொண்ணு அங்க நோட்டம் போட்டிருக்காங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு கிட்ட போய் நீ மாடலா நடிக்கிறியா, உன்னை நாங்க நடிக்க வைக்கிறோம், நிறைய பணம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த பொண்ணு இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சு அவங்க ஆண்டியுமே அந்த பாரோட வாசல்ல வந்து நின்று இந்த பொண்ணோட பேரை சொல்லி சத்தம் போட்டு கத்தி இருந்திருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு வெளியே போய் பார்க்கலாம்ல, பயந்து ஒளிஞ்சிட்டா. அதுக்கப்புறம் தான் இவங்களோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு இவங்களோட வீடியோல மாடலா நடிக்கிறேன்னு சொல்லிதான் இந்த பொண்ணு இவங்க கூட ஒத்துக்கிட்டு வந்திருக்கா. ஆனா இவளுக்கு ட்ரக் செலுத்தி இவளை ஜோம்பியா மாத்தி வச்சிருக்காங்க. இவளுக்கு இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்ததுனால அவளுக்கு அவங்க ஆண்டி மட்டும் தான் ஞாபகம் வந்திருக்காங்க. பார்க்கு வெளியே ஆண்டி இருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அதனால அவங்கள பாக்குறதுக்காக தான் அவ இங்க வந்திருக்கா, அந்த டேவிட் அட்டாக் பண்றதுக்காக இங்க வரல அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்றா. கரெக்டா அந்த டைம்ல அவங்க ஆண்டியும் வந்துடுறாங்களா. அவங்க ஆண்டி வந்து அவளை பார்த்து அவகிட்ட கொஞ்சம் பேசவும் அவ ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஆகுற மாதிரி இருக்கு. டக்குன்னு அவ மயக்கம் போட்டு வேற விழுந்துடுறா. அந்த இடத்துலயே அவளை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த டேவிட் கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், இங்க நீ பார்த்தது எல்லாமே வெறும் இல்யூஷன், என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க, ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக ஒரு பொண்ணுக்கு ட்ரக் கொடுத்து அந்த பொண்ணோட ட்ரீமையே அழிச்சிட்ட, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாழ்க்கை பூரா அந்த ட்ரக்னால வந்த சைடு எஃபெக்ட் கூட போராடிக்கிட்டே இருக்கணும், என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை போட்டு அடின்னு அடிச்சு அவனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அப்ப கூட அவனுக்கு அது தப்புன்னு தோணவே இல்லை. நான் ஃபேமஸ் ஆகணும், நான் ஸ்டார்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் பேசிக்கிட்டே இருக்கான். இவ்வளவு நேரமா அந்த ஜாம்பியை அட்டாக் பண்ணு, அந்த ஜாம்பியை சாக்கடி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்த எல்லாரும் இப்ப இவன் பைத்தியக்காரன், என்ன மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்கான், ஒரு பொண்ணோட லைஃப் அழிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவனோட போன்ல லைவ் இன்னமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஃபேமஸ் ஆயிட்டான். இவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. ஏகப்பட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அங்க நின்னுட்டு இருக்காங்க இவனை இன்டர்வியூ பண்றதுக்காக. அப்ப கூட இவனுக்கு இல்லூஷன்ல அங்க மேல இருந்து காயின் மலை கொட்டுற மாதிரி தான் தெரியுது. இவன் காத்துலயே காயினை கேட்ச் பண்ணிட்டு இருக்கான். கேஸ் எல்லாம் நல்லபடியா முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிட்டர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்ப ஜூங்கி போய் ஹீரோவை பிடிச்சி திட்டுறாரு. என்னடா ஓம்பாட்டுக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட, உன் மண்டையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒழுங்கா போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணு, ஓம்பாட்டுக்கு எங்கேயாவது திடீர்னு இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்து செத்து போயிடாத அப்படின்ற மாதிரி அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ கஞ்சோ அங்க வரா. நார்மலா இவங்க இப்படி ஒரு கேஸை முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாலே கஞ்சோ ரொம்ப சந்தோஷமா சிரிப்போட ஓடி வந்து ஹீரோ கிட்ட நீங்க இன்னைக்கு நல்லா வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விஷ் பண்ணுவா இல்லையா. அந்த மாதிரிதான் கஞ்சோ இப்ப எதிர்த்தாப்புல வரவும் அந்த மாதிரிதான் ஏதோ சொல்ல வரான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட ஹீரோ அவ கிட்ட போறானா. ஆனா அவனோட ஐ கான்டாக்ட அவாய்ட் பண்ணிட்டு முகத்தை ஒரு மாதிரி திருப்புறான். அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகுது. உடனே ஒதுங்கி அந்த பக்கமா போயிடுறான். இவ ஜூங்கி கிட்டையும் கிம்மு கிட்டையும் மட்டும் நல்லா வேலை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி அப்பவுமே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போறா. என்னாச்சு கஞ்சோக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இவனுமே பாக்குறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ
அந்த மாஸ்க் மேன் அனுப்பின போட்டோவையும் மெசேஜையும் பத்தி யோசிச்சுட்டே இருக்கா போல இருக்கு. அப்போ வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் கால் பண்றாரு. என் தம்பியோட கொலைகேஸ விசாரிச்ச டிடெக்டிவ் ஏதோ பேசணும்னு கேட்டியாமே அப்படின்னு கேக்குறாரா. ஆமா சார் அப்படின்னு சொல்றா. அந்த கேஸ பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ அதை பத்தி எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும், எதா இருந்தாலும் என்கிட்ட கேளு, உடனே மீட்டிங் ரூமுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி போறா. கங்ஜோ டீம் லீடர்ட்ட கேக்குறா, உங்க தம்பியோட கொலைகேஸ் சம்பந்தமான எவிடன்ஸ் ரூம்ல இருந்து காணாம போச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறா. எதுக்காக இப்ப நீ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, ஏன் ஏதாவது நடந்ததா அப்படின்ற மாதிரி டீம் லீடர் கேக்குறாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், எனக்கு திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு, அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயத்த நான் விசாரிக்கவே இல்லையே, ஒருவேளை எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா, அதனாலதான் தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்றாளா. அவருமே சொல்றாரு, என் தம்பியோட கொலை நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஹீரோவை தான் அரெஸ்ட் பண்ணாங்க, அவன் தான் கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா யாருமே அவன் ஒரு கொலைகாரன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சைக்கோபாத்னு சொல்லி சொல்றதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான். உண்மையா சொல்லணும்னா அவன் எங்க டிபார்ட்மெண்டோட ஏஸ் டிடெக்டிவ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிடெக்டிவ் அவன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவனோட பார்ட்னரையே, அவன் டீம் லீடரோட தம்பியையே அடிச்சு சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நானுமே அதை நம்பல. ஆனா மர்டர் வெப்பன்ல அவனோட கைரேகை கிடைச்சது. அவனும் என் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டத நேர்ல பார்த்த சாட்சி வேற இருந்துச்சு. இதுக்கப்புறம் அதை நம்பாமையும் என்னால இருக்க முடியல. ஆனா இதையும் விட பெரிய விஷயம், அவன் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்தினான். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்கா நான் நம்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. இவர் தம்பியோட கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து வச்சு விசாரணை பண்ணிருக்காங்க. இவர் தான் விசாரிச்சிருக்காரு. உன் டைரியில நீ என் தம்பியை அதிகமா வெறுக்கிறதா எழுதி வச்சிருக்க, அந்த அளவுக்கு நீ அவனை வெறுத்திருக்க, அதனாலதான் அவனை அடிச்சு சாவடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா இவர் கத்திட்டு, எனக்கு இவனோட வாக்குமூலம் எதுவுமே வேணாம், எவிடன்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருங்க, இவன் தான் கொலைகாரன்னு சொல்லி கேஸ முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் பட்டுக்கு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு, நான் தான் கொலை பண்ணலன்னு சொல்றேன்ல, அன்னைக்கு அந்த இடத்துல மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் இருந்தான், கூடவே அவனுக்கு கூட்டாளின்னு ஒருத்தன் இருந்தான், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உங்க தம்பிய கொலை பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு நான் நினைச்சேன் அந்த மாஸ்க் போட்டு இருந்தது நீங்க தான் சொல்லி, ஏன்னா நீங்களுமே உங்க தம்பிய வெறுத்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டுதான் அவருக்கு கோவம் வந்து ஹீரோவை பிடிச்சு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மத்த டிடெக்டிவ்ஸ் தான் சமாதானப்படுத்தி ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வைக்கிறாங்க. அவனுக்கு அடிபட்டு வாயெல்லாம் ரத்தமா வேற கொட்டிக்கிட்டே இருக்கா. நான் பாத்ரூமுக்கு போகணும், ரத்தத்தை எல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒரு டிடெக்டிவ் அவனை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவன் அந்த டிடெக்டிவ் அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே எல்லா டிடெக்டிவ்ஸும் அவனை தேடுறதுக்காக அங்க இருந்து கிளம்பி ஓடி இருந்திருக்காங்க. அப்போ இந்த டீம் லீடருக்கு எவிடன்ஸ் ரூம்ல இருந்து கால் வந்திருக்கு, இவங்க தம்பி கொலைக்கே சம்பந்தமான எவிடன்ஸ் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பதறி போய் அங்க எவிடன்ஸ் ரூம்ல போய் பாக்குறாரு. அங்க அந்த எவிடன்ஸ் இல்ல. அதாவது மர்டர் வெப்பன் காணாம போயிடுச்சு. மர்டர் வெப்பன்னா இந்த செடியெல்லாம் கட் பண்ற பெரிய சைஸ் சிஸ்டர்ல தானே அவங்க தம்பியை கொலை பண்ணிருப்பாங்க, அந்த சிஸ்டர் அங்க காணாம போயிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, எப்படி எங்கடா போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் பதறி போய் நின்னுட்டு இருக்கும் போதே டிடெக்டிவ் யாங் ஓடி வந்து ஹீரோவை நாங்க புடிச்சிட்டோம், அவனாவே திரும்ப வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு ஒன்னும் புரியல, என்ன ஆச்சு, எதுக்காக இவன் தப்பிச்சு போனா, உடனே எதுக்காக திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி குழம்பி போய் நின்னுட்டு இருக்காரு. அவங்கிட்ட போய் நாங்க விசாரிச்சதுக்கு எனக்கு ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு, அதனால காத்து வாங்குறதுக்காக கொஞ்ச நேரம் வெளியில போனேன், அதனால திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா அவனோட பேண்ட்ல மண் ஒட்டி இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்றாரு. அவ்வளவுதானா, இதை மட்டுமே வச்சே அவன் தான் அந்த எவிடன்ஸ் திருடுனா, அவன் தான் கொலைகாரன்னு சொல்லி நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா, வேற எதுவும் சாலிடான எவிடன்ஸ் உங்ககிட்ட இல்லையா அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறா. உடனே இவர் அந்த போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. அந்த ஹூடி போட்ட மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் இல்லையா, அந்த போட்டோ ஆக்சுவலா இது எவிடன்ஸ் ரூமுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எடுத்த போட்டோ போல இருக்கு. இதுல அவனோட பேக் சைடு மட்டும் தான் தெரியுது, இதுல அவன் பேக் சைடு மட்டும் தான் தெரியுது. ஆனாலும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது அந்த ஹீரோ தான். இதை வச்சுதான் அவன் தான் கொலைகாரன்னு சொல்லி நான் உறுதியா சொல்றேன். சரி, இப்ப நீ சொல்லு, எதுக்காக திடீர்னு இந்த விஷயத்தை இப்ப வந்து நீ கேக்குற? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீயும் அந்த ஹீரோவும் கொஞ்சம் க்ளோஸா தான் இருந்தீங்க, திடீர்னு அவன் மேல எதுவும் சந்தேகம் வந்துருச்சா என்ன அப்படின்னு கேக்குறாரா. நாங்க தான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கோமே சார், இன்னும் ஒரு மாசத்துல உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி. அந்த பிரஷர் தான் சார், ஏதாவது சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் வந்து கேக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஹீரோ ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துப்பான், அவனுக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்கு, அதுவாது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. கம்ஜோக்கு இது புது நியூஸா இருக்கு, என்னது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி போய் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, அவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அவன் நிறைய விஷயங்களை மறந்து போவான், அப்படிதான் அவன் என் தம்பியையுமே கொலை பண்ணிட்டு அந்த விஷயத்தையே அவன் மறந்து போயிட்டான். அவன் ரொம்ப அழகா பொய் சொல்லுவான், அவன் சொல்ற பொய்ய மூஞ்ச சீரியஸா வச்சுக்கிட்டு சொன்னான்னு வச்சுக்கோ, யாரா இருந்தாலும் நம்பிடுவாங்க, அப்படிதான் அவன் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், உன்னையும் அப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்றாரு. ஆனா இங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத வழக்கம் போல அந்த மாஸ்க்மேன் அவனோட இடத்துல இருந்து ஜாலியா கதை கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனோட கம்ப்யூட்டர்ல வழக்கமா இவங்க கிட்ட ஒருத்தன் பேசுவான் இல்லையா, அவன் வந்து பேசுறான், என்னப்பா எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நம்ம பிளான் பண்ணபடிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு இவனும் சொல்றானா. அந்த லேடி போலீஸ் அந்த கங்ஜோ, எனக்கு அவங்கள நினைச்சா ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு, என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஒன்னும் பயப்படாத, மீன் இப்பதான் நான் போட்ட தூண்டுல கடிக்க ஆரம்பிச்சிருக்குது, கூடிய சீக்கிரமே தூண்டுல மாட்டிக்கும், கூடிய சீக்கிரமே நமக்கு இரையாயிடுவாங்க, நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்க் மேன் சொல்லிட்டு இருக்கான். அது சரி, அந்த நாய்ஸி லேடினால ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். அபார்ட்மெண்ட்ல சோஃபாக்காக ஒரு லேடி சண்டை போட்டுட்டு போனாங்களே, அவங்கள பத்தி தான் சொல்றான் போல இருக்கு. அது ஒரு பிரச்சனையே இல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம்னா அந்த அம்மாவோட நாய் மட்டும்தான், அதுக்கு
உங்ககிட்ட போய் உன்னோட சோஃபாவை என் ரூம்ல வச்சுக்கிறேன்னு சொன்னேன், உடனே கிளம்பி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிசிடிவி ஆன் பண்றான். அந்த அம்மா ரூமுக்கு தான் இங்கதான் வந்துட்டு இருக்கு போல இருக்கு. வெளியே ரூமுக்கு வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கு, தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் கங்ஜோவை பாக்குறதுக்காக எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கே வந்திருக்கான் போல இருக்கு. ஆனா அங்க கங்ஜோ இல்ல. ஜின் கிட்ட கேக்குறான், எங்கடா கங்ஜோ அப்படின்னு சொல்லி. அவங்க வயலண்ட் கிரைம் யூனிட்க்கு ஏதோ வேலையா போனாங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்றான். இவன் உடனே கிளம்பி வயலண்ட் கிரைம் யூனிட்ல போய் பாக்குறான். அங்க எல்லா டிடெக்டிவ்ஸும் இருக்காங்க. ஆனா டீம் லீடரோட சேர் மட்டும் காலியா இருக்கு. அதை பார்த்ததுமே இவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. அதே சமயம் அங்க கங்ஜோ ஷாக்ல உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. எது இவன் எல்லாத்தையும் மறந்து போயிருவானா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாஸ்க் மேன இதே விஷயத்தை தான் சொல்லியிருப்பான். ஹீரோ தான் என் கூட சேர்ந்து கொலை பண்ணா, ஆனா அவன் எல்லாத்தையும் மறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.